காந்தாரா திரைப்படம் மக்கள் கடவுள்களை பெரிதும் பேச வைத்தது. ஆனால் அதற்கு முன்பே 2004ஆம் ஆண்டு கமல்ஹாசன் இதை செய்துவிட்டார். அவர் இயக்கிய திரைப்படம் விருமாண்டி. இது ஒரு சிறைச்சாலை கதை மட்டுமல்ல, ஊர்தெய்வ மரபிலும் நன்கு பிணைந்தது. தென் தமிழகத்தில் 3 ஊர்தெய்வங்கள் பற்றிய ஒரு பழமையான நம்பிக்கை உள்ளது. அவை முனியாண்டி, மாயாண்டி மற்றும் விருமாண்டி. இவை முறையே சிவன், விஷ்ணு, பிரம்மா என்பவர்களின் உருவங்களாக கருதப்படுகின்றன. இவர்கள் பெரும்பாலான பெரிய கோயில்களில் வழிபடப்படுவதில்லை. ஊர்களில், கிராமங்களில் மட்டுமே பெரும் பக்தியுடன் வணங்கப்படுகிறார்கள். இந்த மூவரில் விருமாண்டி ஒரு முக்கியமான கடவுள். அவர் சிருஷ்டி செய்பவராக பிரம்மாவைப் போல கருதப்படுகிறார். மதுரை அருகே உள்ள கருமத்தூர் முனுசாமி கோவிலில் இவருக்கான ஒரு புராணக் கதை உள்ளது. அந்த கதையின்படி பேச்சி அம்மன் என்ற தெய்வம் பூமிக்கு வருகிறார். அவருடன் அவரது தம்பி விருமாண்டியும் வருகிறார். அப்போது பேய்காமன் என்ற ஒரு பொல்லாத ஆவி அவர்களை தாக்க வருகிறது. விருமாண்டி அவர்களை காப்பாற்றுகிறார். பேச்சி அம்மன் அவரை அந்த நிலத்தை காப்பதற்காக ஒரு கிணற்றுக்குள் பூட்டி வைக்கிறார். அவரை மக்கள் வருடம் தோறும் ஆடி மாதத்தில் வழிபட வேண்டும் என்று கூறுகிறார். இப்போது இக்கதையை கமல்ஹாசன் எப்படி திரைக்கு கொண்டு வந்தார் என்று பார்ப்போம். திரைப்படத்தின் நாயகனின் பெயரும் விருமாண்டி. அவர் ஒரு விவசாயி. ஆனால் பழிவாங்கும் கோபத்தால் குற்ற வழிகளில் சிக்குகிறார். தவறாக குற்றவாளி ஆக்கப்பட்டு சிறையில் மரண தண்டனை பெற்றவர். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது. விருமாண்டி என்ற மனிதர், விருமாண்டி என்ற கடவுளின் உருவமே. ஆஞ்சலா என்ற மனித உரிமை செயற்பாட்டாளர் பேச்சி அம்மனை பிரதிநிதிக்கிறார். அவர் நீதியையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்த விரும்புகிறார். பொல்லாத சிறை காவலராக வரும் பேய்காமன் அந்த புராண கதையின் பேய்காமனே. இந்த கதையில் ஒவ்வொரு பாத்திரமும் அந்த புராண கதையின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. விருமாண்டி சிறையில் அடைக்கப்படுகிறார். அதுபோலவே கடவுள் விருமாண்டியும் பூமிக்காக அடைக்கப்படுகிறார். இந்த கதை நமது சமூகத்தின் வன்முறையை, நீதியை, பகையை பற்றி பேசுகிறது. ஒரே கதைகள் காலம் காலமாக மனிதர்கள் மத்தியில் நிகழ்வதை காட்டுகிறது. இப்பொழுது நாம் 2022ஆம் ஆண்டுக்கு திரும்பலாம். காந்தாரா திரைப்படம் பூத்தகோலா மற்றும் ஊர்தெய்வங்களை பேச வைத்தது. ஆனால் கமல்ஹாசன் இதை 20 ஆண்டுகளுக்கு முன்பே செய்துவிட்டார். விருமாண்டி மற்றும் காந்தாரா இரண்டிலும் பொதுவான விஷயங்கள் உள்ளன. இரண்டும் ஊர்தெய்வங்களை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டவை. இரண்டிலும் ஒரு கடவுள் போல உள்ள நாயகன் இருக்கிறார். அவனுக்கும் சமூகத்திற்கும் இடையே ஒரு மோதல் உள்ளது. அருளும் ஆவேசமும் சேர்ந்த கதைகள். ஆனால் விருமாண்டி இன்னும் ஆழமாக போகிறது. இதில் தத்துவமும் நீதியும் மன உளைச்சலும் சேர்ந்து வருகிறது. இது ஒரு நம்பிக்கை கதை மட்டுமல்ல, இது பொறுப்பும் உண்மையும் மீட்பும் பற்றிய கதை. அதனால் இந்திய திரைப்படங்களில் மாறுபட்ட பாணியில் ஊர்தெய்வங்களை கொண்டு வந்தவராக நாம் நினைவுகூர வேண்டியவர் கமல்ஹாசன். அவர் ஒரு கதையை கூறவில்லை, ஒரு பழமையான நம்பிக்கையை நவீன உலகிற்கு கொண்டு வந்தார். இதுதான் விருமாண்டியின் சிறப்பு.